எக்மோர் ஹாஸ்பிட்டல்லையும், கோசா ஹாஸ்பிட்டல்லையும் தொடர்ச்சியா கட்டப்பையில தான் வந்து குழந்தைங்கள வந்து கடத்துவாங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். நாங்கெல்லாம் வந்து ஜோதிகா பார்த்து மிரண்டிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ சாவித்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு. ஐயோ பிரமாதமாக நடிச்சிட்டீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. எம்ஜிஆர்லாம் தற்கொலைக்கு பண்ணி போனவர். எம்ஜிஆர் வந்து கேரளாவில் ரயில்வே, அதாவது எங்க அண்ணன் சக்கரபாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நான் ட்ரெயினில் விழுந்திருப்பான்றார் எம்ஜிஆர். நான் என் பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில். அதுவும் அந்த தம்மு அடிச்சு விட்டுற இடம்லாம் உண்மையான அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி பயப்படுத்துற அளவுக்கு பண்ணாப்ல. ஏன்னா ரொமான்ஸா இந்த வயசுல அவர் நல்லா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அது அப்படியே வாழ்ந்துட்டாருப்பா. இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வந்து இந்த இந்த நாளுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். எல்லா படம் மாதிரி தான் கஷ்டப்பட்டோன்றதான். பட் ஸ்டில் நெல்சனோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு நாள் கூத்துலேருந்து அவரோட இது 4வது படம் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு படமும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் கமர்ஷியல் சக்ஸஸ் வேணும், ஒரு பெரிய ஒரு ஒரு செலிப்ரேட்டாக எல்லோரும் பண்ணணும், பட்டி தொட்டி இல்லாமல் இந்த படம் இறங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம். பட் ஸ்டில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல பேர் கிடைக்கும். பட் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு இது வந்து டிஎன்ஏ மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் கமிட் ஆகும்போது எனக்கும் எங்கள் நெல்சன் வந்து ஒரு டீமேவே தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கனாலும் சரி, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாமே ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஸோ எப்படின்னா இந்த படத்தோட சக்ஸஸ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம்னா, இதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம். நான் இந்த படம் கமிட் ஆகும்போது ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தோட அவுட்புட் எனக்கு இப்படி தான் வரும்னு தெரியும். ஸோ என்னால் முடியலனாலும் நைட்டு 3:30 வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு திருப்பி மார்னிங் 7-7:30 இந்த படத்துக்கு எடிட்டிங் போவேன். ஸோ ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு நல்லா தெரியும். ஏன்னா இந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ் வந்து கதை சொல்லும்போதே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு தெரியும். பட் இவ்வளோ பெரியசாக எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான். இது நடந்ததுக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த எல்லாருமே, அதர்வாகட்டும், நிமிஷாகட்டும், மற்ற நான் ஆடியோ லான்ச்சர் சொன்ன மாதிரி வாலிசக்தி சார் ஆகட்டும், போஸ் சார், சுப்பிரமணியம், எல்லாருமே வந்து அவங்க கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியும்னா, ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து நிறைய ஃபோன்ஸ் வரும், நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும். ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணி போடும்போது நமக்கு இந்த மொமெண்ட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோன்ற சந்தோஷம் இருந்தது. ஸோ நான் வெரி ஹாப்பி. எங்கள் டீமாக இந்த 4வது தடவை ஒன்றா ஒர்க் பண்ணி திருப்பி ஜெயிச்சிருக்கோன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. சாரி, என்னோட அசிஸ்டன்ஸ் பிரகதீஷ் அண்ட் காசி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களும் இந்த படத்தினால. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டிஎன்ஏ இந்த படத்தோட வெற்றி வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூ ஷோவில் கொடுத்த ஒரு அதில் தெரிஞ்சிடுச்சு இந்த படம் எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஎன்ஏ நெல்சன் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் கூத்துலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஃபர்கானா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு 2 பேருக்குமே. ஸோ அது மூலமாக வந்துட்டு எனக்கு டிஎன்ஏ வாய்ப்பு வந்து கொடுத்தாப்புல. ஸோ அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு சினிமாவை பற்றியான ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நிறைய தெரியாத நண்பர்கள்கிட்டேருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. பர்டிகுலராக வந்துட்டு இந்த படத்தோட முக்கியமான விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சினிமாட்டோகிராஃபிக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோட ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சார், என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகலை. என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு பேச்சு, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவித்து கொடுக்குறேன். அண்ட் அதர்வா சார், நிமிஷா, ஸோ செட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பயங்கரமான கம்ஃபர்ட். 2 பேருமே எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ இந்த படத்தோட எமோஷன் இது வந்துட்டு மிஸ் ஆகாமல் நான் வந்து லைட்டிங்காகவும் சரி, ஃப்ரேமிங்காகவும் சரி அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது அவுட்புட்லேயுமே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அதர்வா சார் அண்ட் நிமிஷா அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் அண்ட் போஸ் வெங்கட் சார், எல்லாருக்குமே நன்றி. நல்ல ஒரு ட்ராவல் உங்களோட. அண்ட் என்னோட டைரக்டர் நெல்சன், நிறைய பேச வேண்டியிருக்கு அவரை பற்றி. இந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணாப்புல, நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை, நான் அப்டேட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னாப்புல. நான் அப்போ வந்துட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து தேடிட்டு இருந்தேன் ஒரு படம், குயிக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கூப்பிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு ஒரு 20,000 எனக்கு கொடுத்தாப்புல. நீ வந்துட்டு ரொம்ப
இதுவாக இருக்க, நீ போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் போயிட்டு வா, போயிட்டு வந்தவொடனே என்னை பாரு, நான் ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் பொறுத்து மறுபடியும் அவரை போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பயங்கர கூலான ஒரு ஜாலியான ஒரு ஆள். என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக கேட்டு வாங்கிப்பாப்புல. ஸோ அவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பேச்சி அண்ட் டிஎன்ஏ, இதோட இந்த படத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய பேட்ச்மேட் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கோகுல் பினாய். முக்கியமான நபர் என்னோட லைஃப்பில். ஸோ அவனுக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ ஆல். நான் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒரு 20 வருஷ ஜேர்னியோட ஒரு தொடர்ச்சி இது. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரெண்டாவது, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பில் தான் இந்த படம் வந்து நல்ல பிக்கப் ஆச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. நீங்கள் வேறு, நான் வேறு இல்லை. 15 வருஷம் ஜேர்னலிஸ்ட்டாக நான் புதிய தலைமுறை ஆனந்த விகடனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது அங்கேருந்து உங்கள் அந்த சீட்லேருந்து தான் நான் இந்த சீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அந்த 15 வருட இந்த ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து எழுத எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையான விஷயங்களை வச்சு தான் நாங்கள் எழுதினோம். என்னோட குருநாதர் வந்து எப்பவும் சொல்லுவார், புனைவில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு அது வெற்றி பெறும் அப்படின்னு. இந்த புனைவில் 90% உண்மை இருக்குது. ஒரு 10% தான் இதில் வந்து புனைவு அப்படிங்கிறதே இருக்கும். எல்லாருமே எங்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மையா, நிஜமாவே இந்த மாதிரிலாம் நடக்குமா, குழந்தைய கடத்தி கொண்டு போய் பணக்காரங்களுக்கு விற்பாங்களா அப்படின்னு. நேற்று சேலத்தில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு நெட்வொர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கடத்தி, பச்சை குழந்தைங்களை கடத்தி பணக்காரங்களுக்கு விற்கக்கூடிய இவங்களை வந்து நேற்று கடத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம படத்தில் நம்ம காட்டப்பட்ட அந்த விஷயத்துக்கான அந்த உண்மை அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமுமே, அந்த பாட்டி வந்து இன்னைக்கு எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க. அந்த சாத்தூர் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த நடிகை வந்து அவங்க அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அவங்க ரியல் லைஃப் கேரக்டர்னா கடத்துறவங்க கிடையாது. நான் வந்து சினிமாவில் முதல்ல ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு. எனக்கு அடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் சரியில்லைன்னு நான் விட்டுட்டு வெளியேறிட்டேன். சினிமாவே வேண்டாம், இனிமேல் சினிமாவே வேலைக்காகுதுன்னு நான் வேலைக்கு போயிட்டேன் திரும்பியும். அங்கே நான் வந்து சந்தித்த ஒரு அம்மா வந்து டெய்லியும் எங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. முறுக்கு, சீடை, அதிரசம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டரை மனசில் வச்சு தான் நான் அந்த கேரக்டரே நாங்கள் உருவாக்கணும். அப்போ அந்த உண்மையான ஒரு கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அது வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் அது கூட இதை ஆட் பண்ணோம்னா, எக்மோர் ஹாஸ்பிட்டல்லையும் கோசா ஹாஸ்பிட்டல்லையும் தொடர்ச்சியாக கட்டப்பையில் தான் வந்து குழந்தைங்களை வந்து கடத்துவாங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அந்த கேரக்டரை வந்து நாங்கள் உருவாக்கணும். அப்புறம் அண்ணன் போஸ் வெங்கட் இருக்காரு, அவரோட கேரக்டர் வந்து ஒரு இடத்துல விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணும்போது அவரோட ஃபேமிலியை வச்சு பேசுவாங்க. அது வந்து ஆட்டோ சங்கரோட மரண வாக்குமூலம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதில் வந்து ஆட்டோ சங்கர் சொல்லியிருப்பாரு, அவரை வந்து அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு அவங்க போலீஸ் வந்து அதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து பக்கத்து ரூமில் வச்சுட்டு இவங்க வந்து பேசுவாங்க. பேசும்போது அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி இந்த படத்தோட எவ்ரி டீட்டெயில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தோட தொடர்ச்சியாக தான் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு தான் அதனால தான் இது வந்து ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில் தினம் பார்க்கக்கூடிய மனுஷங்க, தினம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம படமாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கதை இல்லைன்றாங்க. நம்மளை மாதிரி ஜேர்னலிஸ்ட் கிட்ட லட்சக்கணக்கான கதைகள் இருக்குது. ஜேர்னலிஸ்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு அவ்வளோ கதைகளும் அவ்வளோ டீட்டெயிலும் வரும். தமிழ் சினிமா இயக்குநர்கள்கிட்ட நான் அதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல ரைட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க, நல்ல ஜேர்னலிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்கள உங்கள் படத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் படத்துக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு மதிப்பும் நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நெல்சன் சார், அவரு தான் என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து எழுத வச்சாரு. நான் வேண்டாம், என்னை விட்டுருங்க, சினிமாவுக்கு எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுருங்க என்ன. இல்லை நீ தான் இந்த படம் பண்ணணும், என் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு அவர் என்னை அழைச்சிட்டு வந்து இது எழுத வச்சாரு.
அந்த பாத்திரங்களுக்கும் அந்த காட்சிகளுக்கும் வந்து அதர்வா சாரும் நிமிஷா மேடமும் இவங்க எல்லாருமே வந்து உயிர் கொடுத்து அதை வந்து நான் பார்க்கும்போது நான் என்ன நினச்சி எழுதணும் அது எல்லாமே அது வந்திருந்தது. எனக்கு அது குறிப்பாக சில சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக நான் எழுதியிருந்தேன். அதை வந்து அவங்க அப்படியே உள்வாங்கிக்கிட்டு நடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான படைப்புகளுக்கு வந்து தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு கிடைக்கணும். நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படம் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு டாக்டர் அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரமேஷ் திலக் வந்து அவரோட நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்னு படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த உதவி அப்படிங்கிறது எப்போ வணிகமாவோ உள்நோக்கம் கொண்டதாவோ ஒரு சுயநலமானதாவோ மாறுதோ அப்பெல்லாம் வந்து அது கிரைமாக மாறுது. அதுதான் இந்த படத்து மூலமாக நான் வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம இன்னைக்கு வந்து உதவி அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி லிஃப்ட் கேட்டுட்டு இருப்போம், இன்னைக்கு லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ரேப்பிடோவாக மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே அதை வணிகமாக மாற்றிட்டு இருக்கோம். எல்லாமே வணிகமாக மாறிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கோம் நம்ம. அப்போது ஒரு உதவி அப்படிங்கிறது அது ஆத்மார்த்தமாக நேர்மையாக இருக்கணும். அந்த உதவி அப்படிங்கிறது வணிகமாக பிஸ்னஸாக கிரைமாக மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத தான் சொல்ல நினச்சோம். இந்த படம் வந்து அந்த ஹியூமனிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணோம். அது போய் சேர்ந்துருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பத்திரிகையாளனா ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். யார் கை தட்டுனது? நிமிஷா. நான் உங்களை பற்றி நிறைய பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த கம்பேர் அவங்கள பார்த்தோன்னே யாருன்னு தெரிலன்னு சொன்னேன். அதுக்கு சாரி. அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய படங்களில் நடித்த போஸ் வெங்கடவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அதுக்கு நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி, அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது. அதனால் நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசாக வெளியில் வந்து நிற்கிது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ இதே உங்களை வச்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், நியூஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காம போயிடலாம். ஆனால் நல்லாவே தெரியும் அந்த படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா பிரசன்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினால தான் இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு நிச்சயமா ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே, இதை போசனை பண்ணால் நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு. ஸோ அதனால கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினாரு. நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் நின்றுச்சுன்னா அதில் ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும். ரைட்? அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு. கேரளாவில் ஓகே வரேன். கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படிதான் வரும். அந்த வகையில் ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னக்கிரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்கள்ல ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன், கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர் வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
கேமராமேன் பார்த்திபன் சார், எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி, என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக இருக்குது, அதனால இந்த திரைப்படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, அவன் அது ப்ரெஸ் கையில் தான் இருக்குது, அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும், நம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது 2வது நாள் அது நடந்தது. அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த திரைப்படத்தில் நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோவுக்கு வரேன், நிமிஷா பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போது அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் நெல்சன்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னது, அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை, நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அது பண்ண முடியாது. அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில், அவங்க பெரும்பான்மையான படங்கள் அந்த கேரக்டர்ஸ் அவங்க அவங்க புரிய வைக்க முடியலைன்னா அந்த கேரக்டரே காலி ஆகிடும். அதுவும் பர்டிகுலர் நாயட்டு அது ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய நேரங்களில் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் நெல்சன்ட்ட கடைசியாக சொன்னேன், கொஞ்சம் நிறைய டயலாக் சேர்த்துருக்கலாமே அந்த பொண்ணுக்கு, இன்னும் நிறையா பேச வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னேன். அந்த வகையில் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்ததாக இதோட முடிச்சுக்கிறேன். பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார், சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணுன்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன், அந்த திரைப்படம் நைட்ல எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். என்ன அவ்வளோ ப்ரெஸ்காக நிற்பார், எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இல்லை, கோபம் இல்லை, அப்படி நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் கேட்டேன், டயர்டாக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரில, ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு நான் போலீஸ் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ சொன்னார், சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார், இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாமல் அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோட வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதனால் டிஎன்ஏவோட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத் சாரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதை பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இது திருக்குறள். திருக்குறளில் செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பண்ணியிருக்கார். செய் நன்றி அறிதல். இந்த நன்றி சொல்கிற விஷயம் நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனாக இருப்பான், அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக இருப்பான். நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது. இதை சினிமாவில் யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நன்றி சொல்கிறத, அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும், அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க பாருங்கள் புதுசாக, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் எழுதி, ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஷோ போடும்போதே நெல்சனை சுற்றிக்கிட்டீங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதோடு இல்லாமல் அதை எழுதுனீங்க, அதை நிறையா இன்ட்ரெஸ்டில் சொன்னீங்க. அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு கணியன் பூங்குன்றன் சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு கொட்டேஷனை தந்திருப்போம். இதில் பாருங்கள், பாக்யராஜ் சார் அவருடைய முந்தான முடிச்சல முருங்கைக்கான்னு ஒரு ஐட்டத்தை இறக்கிட்டு போயிட்டார். இப்போ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு போவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற குடும்ப தலைவன். அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டரை இறக்கி விட்டார். நம்ம ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு அல்வாவை அன்பாக வாங்கி கொடுத்தா கூட என்னப்பா அல்வா கொடுக்குறியான்ற அளவுக்கு மாற்றி விட்டார்.
நான் திருடான் திருடியில் கட்ட விரலுக்கு அடுத்த விரலுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். அதே போல் இந்த படம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம குழந்தை தான் வருதா அப்படின்ற எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபோன் பண்ணாங்க. 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டாரு இந்த டைரக்டரு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்தை நம்ம குழந்தைன்னா ஒரு 11 வயசு 12 வயசுல முகஜாடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடணுமா நம்ம அப்படின்னாரு. ஸோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார்த்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு. அது இந்த படத்தில் அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் ஒரு படம் சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது டிஎன்ஏவில் அருமையாக இருக்குது. அதுக்கு இப்போ அதிஷா சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, புனைவில் உண்மைத்தன்மை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது சிறந்த திரைக்கதைன்னு ஒரு அருமையான விஷயத்த ஒரு விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. அதே போல் பத்திரிகையாளர்களை நிறைய பயன்படுத்தணும், நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையான விஷயத்த இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அப்போ தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க. அண்ணன் போஸ் வெங்கட் சொன்ன மாதிரி மலையாளத்தில் ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அங்கே ரைட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில படங்களே மிகச்சிறந்த நாவலை தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல கதையை வெளியே போயிடுச்சுன்னா அந்த கதை ஈஸியாகிடும்ட்டு. அதெல்லாம் கிடையாது. மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம படமாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள். ஸோ ரைட்டர்களையும் அதே போல் எழுத்தாளர்களையும் நிறையா பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்தல் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நன்றியில் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என் வாழ்நாள் பூரா சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அருமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது என் உள்ள மனசில் எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குனருக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஹீரோ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அடுத்தது இந்த ப்ரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் ஏங்க யாரா அவரை போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு என்னை ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி அதாவது ஒரு மனிதன் இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோடு இருப்பான்னு நீங்கள் பார்வையால் நீங்கள் கடிக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, டேய் கண்ணை பார்த்து பேசுகிறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றது. கண்ணை பார்த்து உண்மை பேசுகிறவங்களாம் உண்மையை பேசுவானா? அது ஏதோ பொது புத்தியில் இருக்குது. அதாவது முழு பனியன் போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும், வெள்ளையாக இருக்கிறவன் சிறப்பாக இருப்பான்றதும், இதெல்லாம் பொது புத்தியில் இருக்கிறது தானே ஒழிய ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திபனை வச்சு முடிவு பண்ணுறேன். அடுத்தது எடிட்டர் தம்பி, அவர் நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல. பாருங்கள், ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல் எளிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது நான் ஆடியோ ரிலீஸில் இந்த ஹீரோயினை பற்றி சொல்லலை, நிமிஷா பற்றி. அந்த படத்தில் பார்த்தா அவங்க ஐயோ, அதாவது நாங்கள்லாம் ஜோதிகா பார்த்து மிரண்டிருக்கோம். அதுக்கு பிறகு இப்போ சாவித்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு. ஐயோ பிரமாதமாக நடிச்சிட்டிங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது பர்ஃபார்மர் கதைன்னு ஒன்று இருந்தது தான், ஹீரோயின் கதை இருந்தது தான், இவங்க நிமிஷாவை தான் நிச்சயமாக இனிமேல் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தம்பி அதர்வா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எப்போதும் பிடித்த வேலைகளை செய்கிறவன் சிறப்பானவன்ட்டு இப்போ அண்ணன் போஸ்வங்கிட்ட சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறோம்ல, என்ன நம்ம கெட்டு போயிட்டோங்க, நல்லா இருக்கிறோம். எம்ஜிஆர்லாம் தற்கொலைக்கு பண்ணி போனவர். எம்ஜிஆர் கேரளாவில் ரயில்வே, அதாவது எங்கள் அண்ணன் சக்கரபாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா நான் ட்ரெயினில் விழுந்திருப்பான்றார் எம்ஜிஆர். நான் என் பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில். அப்போ என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர்லாம் 15 வருஷம் இல்லவே இல்லை ஃபீல்டில், ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த இப்போ மனைவி அண்ணன் இருக்கார், மனைவி பொன்மாணிக்கம், அவர் 8வது வள்ளல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு 8-9 கதை இருக்குது எம்ஜிஆரை பற்றி கதை. மிகச்சிறந்த மனிதநேய கதைகள், மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் இருக்குது அதில். அதில் அவர் இட்லி ஒரு அம்மா விற்கும் ஒரு இடத்துல. எம்ஜிஆர் வாங்கிக்குவார், வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட. காசு இல்லாதபோது ஐயோ நான் காசு எடுத்துகிட்டு வரலாமான்னுவார். அந்த கேள்வி சொல்லும், தம்பி இதை திருப்பி கொடுத்து நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு, கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்குப்பா வச்சுக்கணும். எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவார். திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சராகி வரும்போது காரில்
சொல்லிட்டு வருவார், இங்கே ஒரு பார்க் இருந்ததுயா, நான் இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிழவிக்கிட்ட ஒரு 10 இட்லி வாங்கிட்டேன், ஆனால் என்னால் காசே தர முடியல. இப்போ அந்த அம்மாலாம் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் ஞாபகம் இருக்குது, பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு, திருப்பி கொடுக்கலனா என் தர்ம கணக்குன்னு சொன்னாங்கய்யா. இன்றைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த காரில். அதில் இருக்குது, அண்ணன் எழுதின புக்கிலே இருக்குது. இப்போ அடுத்த நாள் போய் அந்த கிழவியை பிடிச்சிடுவாங்க. அது அப்போ 40 வயசு, இப்போ 80 வயசில் இருக்கும். எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார், இதாம்மா நீ சொன்ன வார்த்தைன்ட்டு. அதுக்கு புரியவே புரியாது. இல்லைப்பா நான் நல்லா இருக்கணும்னு அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் 1000 ரூபா அனுப்பிச்சிட்டே இருப்பார் எம்ஜிஆர். இப்படி ஒரு ஒரு நன்றியை, ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தில் தம்பி கோ ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவி செயின் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், உண்டாக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு நிறையா பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமனுக்கு படுற கஷ்டம் இருக்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் காட்டுக்கு போயிடுவான், காட்டுக்குள்ள போனால் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவான், அதுக்கு பிறகு அவன் போராட்டம். இப்போ நிறையா பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவார். இப்போ பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு தருவார் ராமர், கொடுத்துக்கிட்டே வருவார். கடைசியாக ஹனுமான் வருவான். ஹனுமான் வரும்போது ராமர் ஹனுமானுக்கு என்ன தர போறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏஞ்சி கட்டி பிடிப்பான். ஏன்னா ஹனுமன் செய்த உதவிக்கு திரும்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ள இருப்ப அப்படின்வார். அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகாக சொல்கிற இடம் அது. ராமாயணம் உண்மையாக என்னன்னு தெரியாது, அந்த இடம் அருமையான இடமா எனக்கு பிடிக்கும். அப்போ உதவியை செய்யும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோடு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லுது. அதுவா இதில் மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த தம்மு அடிச்சு விட்டுற இடம்லாம் உண்மையான அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி பயப்படுத்துகிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா ரொமான்ஸாக இந்த வயசில் அவர் நல்லா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே வாழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தான் டஃப்பான ஐட்டங்கள், அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதர்வா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டார். இனிமே அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, அண்ணன் ப்ரொடியூசருக்கு நன்றி. அப்புறம் தம்பி யாராவது விட்டுனா அம்மா விஜயம்மா இருக்காங்க, அவங்க கூட இதில் நடிக்கலை. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கும் தென்றலுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி உட்கார்றேன். இந்த சக்ஸஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ப்ரெஸ் மீட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ இன்னைக்கு ரொம்ப லக், நான் இங்கே இருக்கிறது உங்களோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கொடுத்த ஒலிம்பியா ஃபிலிம்ஸ்க்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஷுட் ரீச் சம்மன்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் செய்வேன் வீட்டில். எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன். அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று. அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே நான் உட்காந்து எல்லாரோடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது. டிஎன்ஏ ஃபிலிம் இவ்வளோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு 1 மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆன மாமன் நெக்ஸ்ட் ஹிட் இஸ் திஸ். ரொம்ப 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 நான் ஃப்ளையிங் மோடில் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல். ஒத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அதர்வா யூ ஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளவு நல்லா இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும். நிமிஷா யூ ஆர் அமேசிங். ஒரு சில முகங்கள் நின்னாலே போதும், அவங்க நடிக்கவே வேண்டாம், அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸஸ் சில பேர் இருக்காங்க. அதில் யூ ஆர் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அண்ட் அந்த கீ ரோல் பண்ணின தென்றல், you did so good the dual role. அண்ட் அருமையான எழுத்துக்களோட, அருமையான விஷுவல்ஸோட, அருமையான ட்ரீட்மெண்ட்டோட, அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குனருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் போஸ் சார். உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை. ஐ திங்க் வி டிட் 1 ஃபில்ம் இல்லை டீசல். ஆமாம், ஒரே ஒரு ஷார்ட், அது டீசல் தான். ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம். பட் அது பத்தலை எனக்கு.
I need to work more with more powerful faces. Thank you so much. And நன்றி 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 தவிர வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. Thank you so much.